வணக்கம். இலங்கை சாணி கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். நேரம் கடிகாரத்தில் பார்க்கவும். தொகுப்பு நா கருப்பு. வாசிப்பவர் ஆறுமுகத்தின் மகன் ஏழுமுகம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹிஜ்ராகம தேவி ஓலானையில் விபத்து. வாடியத்தன்னையில் அருவாள் உற்பத்தி வீழ்ச்சி. தும்புலுவாவ குளத்தில் காதல் ஜோடி தற்கொலை முயற்சி. ஹெம்மாத்தகமைக்கு ஒஸ்கார் விருது. கொட்டைகொடை துறைமுகத்தை கைப்பற்ற ஈரான் முயற்சி. தல்கஸ்பிட்டியில் ஆர்ப்பாட்டம் மும்முரம். சாமப்புரைக்கும் பள்ளிப்போர்வைக்கும் முருகல் நிலை நீடிப்பு. நாக்கால் மூக்கை தொடும் போட்டியில் மடில்போவ சாம்பியன். இனி விரிவான செய்திகள். ஹெம்மாத்தகமையிலிருந்து கொட்டைக்குடை நோக்கி புறப்பட்ட ஹிஜ்ராகம தேவி கடுகதிரையில் ஓலானையில் வைத்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஓலான கடவையில் அரணை ஒன்று தண்டவாளத்தை தாண்டும் போது இந்த விபத்து நடைபெற்றுள்ளது. அருவாள் உற்பத்தியில் பிரசித்தி பெற்ற வாடியத்தன்னையில் வருடத்திற்கு 5.5 மில்லியன் மெட்ரிக் டன் அருவாள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் சென்ற வருடம் 2.2 மில்லியன் மெட்ரிக் டன் மட்டுமே உற்பத்தியானதாகவும் வாடியத்தன்னை அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். அத்துடன் 1960 வாடியத்தன்னை மீது ஐக்கிய நாடுகள் சபை இந்த உற்பத்திக்கு எதிராக பொருளாதார தடை விதித்தது குறிப்பிடத்தக்கது. தும்புலுவாவ பிலாகொடகொட சமுத்திரத்தில் நேற்றைய தினம் பிஞ்சு காதல் ஜோடி தற்கொலைக்கு முயற்சித்துள்ளனர். 82 வயதான பூர்மிலாவும் 79 வயதான விமுக்தியுமே இந்த காதல் ஜோடி என்று கண்டறியப்பட்டுள்ளது. உடனடியாக தும்புலாவ போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இவர்கள் உயிர் தப்பினர். என்றாலும் குளத்தில் நீர் இல்லாமையே உயிர் தப்பியமைக்கான முக்கிய காரணம் என்று வைத்திய வட்டாரம் தெரிவித்துள்ளது. ஹெம்மாத்தகமை பிரதேசத்துக்கு இவ்வருட ஒஸ்கார் விருது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஹெம்மாத்தகம மக்களிடம் ஹசது, புடிகேடு, வஞ்சகம், பொய், புரட்டு, கோல் என்பன நிறைந்து காணப்படுவதற்காகவே இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. கொட்டேகொடை கோல்டன் துறைமுகத்தை கைப்பற்ற முயற்சிப்பதாக ஈரானை குற்றம் சாட்டியுள்ளார் அம்மாநில முதலமைச்சர் மூர்மன் பானபொக்க. என்றாலும் இந்த குற்றச்சாட்டை முற்றாக நிராகரிப்பதாக ஈரான் துணை ஜனாதிபதி கல்லுக்குழி மணிகண்டா தெரிவித்துள்ளார். விளம்பரத்தின் பின் எமது பிரதான செய்திகள் மீண்டும் தொடரும். அனைத்து வகையான கக்கூசு பத்தி வியாதிகளுக்கும் மோனாலிசா சவக்காரம். செய்திகள் தொடர்கிறது. தல்கஸ்பிட்டியில் ஆர்ப்பாட்டம் மீண்டும் அதிகரித்துள்ளது. 2 ஹையில் இன்று இலங்கை வரைபடத்தில் தல்காஸ்பிட்டி இல்லை என இலங்கை அரசாங்கம் அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் தல்காஸ்பிட்டி மக்கள் ஈடுபட்டுள்ளனர். என்றாலும் இன்னும் 2 நாட்களில் தமக்கு புகலிடம் கிடைக்காவிட்டால் குடிக்கா விரதம் இருப்பதாக தல்காஸ்பிட்டி அறிவித்துள்ளது. சுமார் 37 லட்சம் மக்கள் வாழும் இப்பிரதேசத்தில் ஹடதுன மொழிகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. சாமப்புரைக்கும் பள்ளிப்போர்வைக்கும் இடையிலான முருகல் நிலை மீண்டும் அதிகரித்துள்ளது. சாமப்புரைக்கும் பள்ளிப்போர்வைக்கும் இடையிலான சுமார் 500 ஏக்கர் நிலப்பரப்பில் ஸ்ட்ராபெரி தோட்டம் உள்ளது. இது தொடர்பான வழக்கு நேற்று நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. இதன்போது தீர்ப்பளித்த பிரதம நிதியரசர் பிளாக்பெரி இந்த ஸ்ட்ராபெரி தோட்டமானது சாமப்புரைக்கு சொந்தமானதல்ல என தீர்ப்பளித்தார். இதனைத் தொடர்ந்து சாமப்புரையில் முருகல் நிலை நீடித்துள்ளது. இனி தொடையாட்டு மன்னிக்கவும் விளையாட்டு செய்திகள். நாக்கால் மூக்கை தொடும் போட்டியில் மடில்போவ சாம்பியன் பட்டத்தை சுவீகரித்துக் கொண்டுள்ளது. 2 பிரிவுகளாக இடம்பெற்ற இந்த போட்டியின் இறுதியில் அல்லிபுரான், வெங்காலபொக்க ஆகியோர் தெரிவானனர். சுமார் 11 பார்வையாளர்களுக்கு மத்தியில் இந்த போட்டி நடைபெற்றது முக்கிய அம்சமாகும். உலகக்கிண்ண ரப்பர் கொட்ட இறுதி ஆட்டம் இன்று நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் அமுருப்ப மற்றும் தெல்காதெனிய அணிகள் களமிறங்க உள்ளனர். ஷினேக் பாபு தலைமையிலான அணியும் மேதாஜி தலைமையிலான அணியுமே இன்று விளையாட உள்ளது.
இத்துடன் இலங்கை சாணி கூட்டுத்தாபனத்தின் செய்திகள் முடிவு பெறுகின்றன. எமது அடுத்த செய்தியை நடுஜாமத்தில் நைட்டியுடன் எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம்.